எனக்கு தெரிஞ்ச அண்ணன் 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு சேர்த்து சம்பாரிச்ச காச தான் ஒய்ஃப் கிட்ட குடுத்து ஒரு லேண்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. தான் ஒய்ஃப்பும் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு ஒரு புரோக்கர் மூலியமா ஒரு லேண்ட வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா அவங்க வீட்டு தேவைக்காக அந்த லேண்ட விக்கணும்னு நெனச்சாங்க. சோ அத பார்க்கறதுக்கு நானும் அவங்க கூட போயிருந்தேன். அந்த இடத்தோட பேர சொல்ல விரும்பல. அங்க போய் பார்த்தீங்கன்னா, புரமோட்டர்ஸோட நேம் போர்டு, கல்லுல எழுதி வச்சிருந்த நம்பரு எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. சுத்தி நெறைய லேஅவுட்ஸ் இருக்கு. ஆனா எதுலயுமே பேர் இல்ல. அந்த லேஅவுட்லயும் சரி, மத்த லேஅவுட்லயும் சரி, சுத்தி ஒரு வீடு கூட கிடையாது. வெளியூர்க்காரங்க யாருமே அங்க வந்து லேண்ட் வாங்க மாட்டாங்க. உள்ளூர்க்காரங்க வாங்குனா தான் உண்டு. ஆனா உள்ளூர்க்காரங்களும் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ப்ராப்பர் மெயின்டனன்ஸ் இல்லாதனால அந்த இடத்த 1 1/2 மணி நேரம் தேடியும் எங்களால கண்டுபிடிக்க முடியாம நாங்க திரும்பி வந்துட்டோம். இதே மாரி நீங்களும் ஒரு லேண்ட் வாங்கி போட்டுருக்கலாம். அத ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றாங்களா இல்லையான்ட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்க நேர்ல போய் பாருங்க. இனிமே லேண்ட் வாங்க போறீங்கன்னாலும் ப்ராப்பர் மெயின்டனன்ஸ்க்கு கேரண்டி இருக்கான்னு பார்த்து கவனமா வாங்குங்க. எந்தெந்த விஷயங்கள வச்சு லேண்ட் வாங்கலாம், வாங்கக்கூடாதுங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ போடுறேன். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.